கரூர் குளித்தலை அருகே கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதற்கு கட்டையால் தாக்கி இலை வியாபாரி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பட்டப்பகலில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? கடப்பாறையால் தாக்கி இலை வியாபாரி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். வெறிச்செயலில் ஈடுபட்ட சக வியாபாரி கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதற்காக அரங்கேறிய கொலையின் பகீர் பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள முதலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 52 வயதான கணேசன் இலை வியாபாரம் செய்து வந்தார். தொழில் ரீதியாக சக வியாபாரியான கணேசனுக்கும் இவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துள்ளது. நாளடைவில் தொழில் பிரச்சனையில் முன்விரோதம் ஏற்பட்டு இருவரும் எதிரிகளாக மாறினர். இதனிடையே கணேசனிடம் பணம் வாங்கிய மகேந்திரன் அதை திரும்ப கொடுக்காமல் அலைக்கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று நெய்தலூர் கடை வீதியில் கொடுத்த பணத்தை கணேசன் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த மகேந்திரன் தனது 2 சக்கர வாகனத்தில் வைத்திருந்த கடப்பாறையை எடுத்து கணேசனை சரமாரியாக தாக்கியுள்ளார். அதில் சுய நினைவை இழந்த கணேசன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். இக்கொடூர சம்பவம் குறித்து தெரியவர போலீசாரும் கொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்களும் சம்பவ இடத்தில் கூடினர். உயிரிழந்த கணேசனை கண்டு அவரது உறவினர்கள் கதறி அழுதனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த நங்கவரம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தப்பியோடிய மகேந்திரனை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். படுபயங்கர கொலையால் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இலை வியாபாரி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் கரூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.